Amen. ஆமென். இப்பொழுதுமாய் கூட நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் சைமன் நாயக் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார். Please pray for the message, Pastor. ஓகே, நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் ஜெபம் செய்துட்டு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இது அந்த வேலையில கூட ஆண்டவருடைய நாமத்தை மையம் கொடுத்திருக்கிறோம். விசேஷமாக மத்தியிலே பேசுகிறதான ஒரு ஊழியக்காரனுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க நீர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அதை நீர் கற்றுத்தாரும். உங்களுடைய கரங்களில் முழுவதுமாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். கேட்கிற எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, Pastor. நம்ம எல்லாரும் பாஸ்டர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். Amen. Praise the Lord. Praise the Lord to all. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். I hope you all are happy in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். Once again, I'm happy to bring the word of God to you. So, Pastor, can you speak loudly? Yeah, for today's our message, we are going to see from the Numbers, chapter 35. இன்றைக்கு நாம என்னாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்திலிருந்து நாம கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். Can anyone read from verse 9 to 15? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களா இருக்க கடவுது. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப்போய் இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதுனாலே அவன் செத்து போனார். கல்லெறிந்தவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பழிவாங்க வேண்டியவனே கொலைபாதகனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று. Thank you, sister. So, today's message will be about the cities of refuge. இன்றைய வேதத்தினுடைய இன்றைக்கு நான் பார்க்க போற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, ஒரு பட்டணத்தை வந்து எப்படி மறுதளிக்கிறது அல்லது ஒதுக்குறது. Cities of refuge. அடக்கலம் பட்டணம் என்ன தமிழ்ல? Refuge. Yes, refuge. Sorry, I thought refuse. Cities of refuge. Okay, இன்றைக்கு நான் பார்க்க போற தேவ செய்தியினுடைய தலைப்பு ஒரு பட்டணத்தினுடைய அடைக்கலம். Do you remember cities of refuge? அதாவது அரணான பட்டணம் என்பதை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? In the Bible, in the Old Testament, almost everything speaks about Jesus Christ. வேதத்துல குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காரியங்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் பேசுகிறது. So from today I want to give you
the messages concerning Christ in the Old Testament. அதாவது இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காரியத்துல வந்து குறிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து கூறப்படுகிறது அல்லது அவரை குறித்தே பார்க்கப்படுகிறது. So most of the people think that Jesus is in the New Testament. In the Old Testament, only Jehovah God is there, but that is not the truth. அநேக தேவனுடைய பிள்ளைகள் எண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, புதிய ஏற்பாடு மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் வந்து பார்க்கும் பொழுது யெகோவா தேவனை மாத்திரமே பேசப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான ஒரு காரியம். So from this week onwards, we are going to see Christ in the Old Testament. இந்த வாரத்திலிருந்து நாம் குறிப்பா பார்க்க போகிற காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். So today just I felt by the Holy Spirit that I have to give you the message concerning these cities of refuge. இன்றைக்கு அரணான பட்டணத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. I don't know whether you can see here. So cities of refuge in the net also you can see. This is Canaan, Israel. So here you can see the 6 cities. First, one second. என் போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம், சரியா கேட்க மாட்டேன். Yes, Pastor, continue. Yeah, this is the Canaan map. So here you can see the 6 cities of refuge. பாருங்க, நம்ம வைத்துக் கொண்டிருக்கிற மொபைல்ல கூட நம்ம பார்க்க முடியும். நெட்ல அரணான பட்டணங்களை குறித்து அதுலயும் நம்ம பார்க்கலாம். இப்ப பாஸ்டர் கூட காண்பிச்சாரு, கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம், இது எல்லாமே வந்து ஒரு அரணான பட்டணங்களா இருக்கிறது. After this message, you can just Google cities of refuge. Maybe Pastor Saravanan, are you getting what I'm saying? In the Numbers chapter 35, from 9 onwards, God is speaking about the 6 cities of this refuge. பாருங்க, இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்க கூகுள்ல கூட இதை போட்டு நீங்க தேடி பார்க்கலாம். குறிப்பா என்னாகமம் 35ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து அது எல்லாமே சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அடைக்கலமான அந்த பட்டணங்களை குறித்து தெளிவாய் அந்த வசனம் சொல்லுகிறது. Yes, that is very important because the cities of refuge is significant to Jesus Christ. இந்த அடைக்கலமான பட்டணம் அல்லது அரணான பட்டணம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. If you follow me throughout this message, you can understand how Christ is significant to the city of refuge. இந்த அரணான அடைக்கல பட்டணம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை இந்த செய்தியை முழுவதும் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஒழுங்காக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் முழுமையாக உங்களுக்கு புரியும். So God told to Moses to tell to the people of Israel that when they enter into the Canaan, they have to make 6 cities from Jordan, this side 3 cities, and inside 3 cities of refuge. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான மோசேயினிடத்துல ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லும்படி அவர் சொன்னார். நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது நீங்கள் 6 பட்டணங்களை குறித்து நீர் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒன்னு பாத்தீங்கன்னா, இந்த யோர்தான் சைடுல இருக்கிறதான 3 பட்டணங்களையும் மற்ற பகுதியில் இருக்கிறதான 3 பட்டணங்களை குறித்தும் அவர் சொல்லும்படியா அவருக்கு அறிவுறுத்தினார். And that too, those 6 cities are different places, so people easily they can go inside. That's why God told them which are the cities of refuge. இந்த 6 அரணான பட்டணங்களை குறித்து ஆண்டவர் எதற்காக அவர்களிடத்துல சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த 6 பட்டணத்திலையும் ஜனங்கள் வந்து எளிமையான முறையில தாராளமா அந்த இடத்துக்கு அவங்க போய் வரலாம். So these 6 cities are named like first one Kadesh.
முதலாவது அரணான பட்டணம் என்பது அல்லது அடைக்கலமான பட்டணம் என்பது காதேஸ். Second one is Golan. இரண்டாவது வந்து கோலாத். Third one, Ramoth Gilead. மூன்றாவது first it's all where it is. Ramoth Gilead. You can see in Joshua 21-6 also. நீங்க யோசுவாவின் புத்தகம் Joshua chapter 20 verses 1-6. 20வது அதிகாரத்துல 1 to 15 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பட்டணங்களை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. Verse 7 you can Yes, read. Pastor, continue. Joshua 20 verse 7. அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயில் உள்ள கேதேசையும், எபிராயின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும், யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். Continue till 8. எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கிலேத்தில் உள்ள ராமோத்தையும், மனாசே கோத்திரத்துக்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறிவைத்தார்கள். So these are the 6 cities of refuge. இதுதான் அரணான 6 பட்டணங்கள். Why God told Israel to have these 6 cities? ஏன் அருமையான இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இந்த அரணான 6 பட்டணங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார்? So these 6 cities are to give the security, to protect the person who did wrong. அதாவது எந்த மனிதன் சில தவறான காரியங்களை செய்கிறானோ அந்த மனிதனுக்கு ஒரு காப்பாற்றும்படியாக, அடைக்கலம் கொடுக்கும்படியாக இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. City of refuge is for sinners, not for the righteous. இந்த அடைக்கல பட்டணம் என்று சொல்லுகிற இந்த காரியம் பரிசுத்தமாய் வாழ்கிற நீதிமான்களுக்கு அல்ல, பாவம் செய்கிறவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அரணான பட்டணங்கள் தான் இந்த 6 பட்டணங்கள். We'll read Numbers 35:16 onwards. என்னாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலைபாதகனாயிருக்கிறான். கொலைபாதகன் கொலை onwards. Yeah, 16th you complete. I completed, Pastor. Okay, Yes, 22. ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழ பண்ணினதினாயினும் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்ததனால் ஆயினும். Okay, so if you continue to read this one, it says that if anybody does sin against someone or kills someone without knowing by mistake, they can go to the city of refuge. அதாவது எந்த ஒரு நபர் அறிந்தும் அறியாமலும் ஒருத்தருக்கு விரோதமாக தவறு செய்யும் பொழுதோ அல்லது ஒருவரை கொலை செய்யும் பொழுதோ அவர்கள் இப்படிப்பட்ட இந்த அரணான பட்டணத்திலே அவர்கள் அடைக்கலம் பெறலாம். We can read in 25 verse 25. 25வது வசனம். கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த ஸ்தலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். Amen. This is very, very important. We have to understand this verse. இந்த வசனம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Here it says, by mistake, means without knowing if he does mistake, he has to go to the city of refuge to protect his life. தவறு செய்யும் பொழுது, அதாவது அறியாத பட்சத்திலே அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை பாதுகாத்துக் கொள்ள, அவர்களை காப்பாற்ற அவர்கள் அரணான பட்டணத்துக்கு செல்ல வேண்டும். So
if any of the murderer's relatives find that murderer, they can kill him before he enters into the city of refuge. Once he enters in the city of refuge, no one has the authority to kill him. அதாவது கொலை செய்தவன், கொலை செய்யப்பட்ட அந்த நபரோ அல்லது அந்த குடும்பத்தாரோ இந்த அடைக்கல பட்டணம் என்று சொல்லுகிற அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அவன் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவனை அவர்கள் கொல்லலாம். ஒருவேளை அந்த அரணான பட்டணத்துக்குள் அவன் பிரவேசிப்பான் என்று சொன்னால் அவர்கள் அவனை கொல்ல முடியாது. And until his death, until that murderer's death, he has to be in the city of refuge. So no one can அதாவது judge him, கொலை no செய்தவன் one can give him punishment. கொலை செய்தவன் தனக்கு மரணம் நேரிடுகிற வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்திலே, அரணான பட்டணத்திலே அவன் இருக்க வேண்டும். அது வரைக்கும் அவனை யாரும் கொல்ல முடியாது, கொலை செய்யவும் கூடாது. And the second commandment that God said to them, if the anointed priest, see, in all the 6 cities, there is one anointed priest who stays in that city. அதாவது இரண்டாவது நிபந்தனையாக தேவன் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன். இந்த அரணான அடைக்கலமான 6 பட்டணங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் இருக்கிறார். For each city, there is a anointed priest from God. பாருங்க, ஒவ்வொரு அடைக்கல பட்டணத்துக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஆசாரியனும் இருக்கிறார். In case after that murderer enters in the city of refuge, priest dies, then he can come out from the city of refuge and he can live freely anywhere, or he can go to his home and he can stay with his family. Nobody can kill him. ஒருவேளை அவன் அரணான பட்டணத்துக்குள்ளே நுழைந்த பொழுது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் ஒருவேளை இறந்து போவார் என்று சொன்னால், அந்த கொலை செய்தவன் அல்லது கொலையாளி அந்த அரணான பட்டணத்தை விட்டு வெளியே வரலாம். வெளியே வந்து மீண்டுமாய் தன்னுடைய பட்டணத்துக்கு அவன் சென்று தன்னுடைய இனஜன பந்துக்களோடு கூட அவன் சமாதானமா வாழலாம். அவனை யாரும் கொல்ல முடியாது. We can read in verse 28. 28வது வசனம், கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். Okay, are you understanding what I mean? நாங்க சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா உங்களுக்கு? There are cities of refuge God appointed. அரணான பட்டணங்களை தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிறார். And God appointed anointed priest in each city of refuge. அந்த 6 அரணான பட்டணங்களுக்கு 6 அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியர்களை தேவன் நியமித்திருக்கிறார். And whoever does sin, he can flee to that city of refuge, whichever the nearest city, he can go and take refuge. யார் ஒருவர் தவறு செய்கிறார்களோ அவர்கள் அந்த அடைக்கல பட்டணம் அவர்களுக்கு மிக அருகாமையில் எந்த பட்டணம் இருக்கிறதோ அந்த பட்டணத்துக்கு அவர்கள் விரைந்து அங்கே செல்லலாம். And until his death, he can stay there happily. No one can accuse him, no one can punish him, no one can kill him if he is in the city of refuge. அரணான பட்டணத்திலே அவன் ஒரு முறை நுழைந்து விட்டால், பிரவேசித்து விட்டால், மரணம் அடைய மட்டும் அவன் அங்கே இருக்க வேண்டும். அவனை யாரும் குற்றப்படுத்த முடியாது, அவனை யாரும் எந்த விதமான காரியத்தை சொல்லவும் முடியாது. So the second thing, if a high priest dies in that city, then that person can come back to his family. Even that time also no one can kill him. ஒருவேளை அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறதான பிரதான ஆசாரியன் ஒருவேளை மரணம் அடைவார் என்று சொன்னால், அப்பொழுது தவறு செய்தவன் மீண்டுமாக தன்னுடைய வீட்டிற்கோ அல்லது தேசத்திற்கோ திரும்பி போகலாம். அவன் சுதந்திரமாய் வாழலாம். Why God ordered this one? Why God made the cities of refuge? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஏற்படுத்தினார்? எதற்காக இந்த அரணான பட்டணங்களை தேவன் உருவாக்கினார்? When you see in the Exodus chapter 20, God gives commandments to the Israelites.
யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை அவர் ஏற்படுத்தினார். We know only the 10 commandments in that chapter, but overall there are 613 commandments. அந்த அதிகாரத்திலே 10 கட்டளைகளை மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் 630 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். So 613 commandments are there overall in the Bible. 613. Yeah. 613 கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். So what God said in the Old Testament, it is like hand to hand, teeth to teeth, and leg to leg, life for life. If anybody kills, they can kill other person also. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் கொடுத்த சில காரியம், கைக்கு கை, காலுக்கு கால், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மரணத்திற்கு மரணம். ஒருவேளை என்னை யாராவது மரணம் அடைய செய்தால் நான் அவர்களை மரணம் அடைய செய்யலாம். இப்படிப்பட்ட காரியத்தை தான் பழைய ஏற்பாட்டில் தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். But among these all things, God gave the cities of refuge. ஆனால் இவர் இதை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கூட தேவனாய் கர்த்தர் இந்த அரணான பட்டணங்களையும் கொடுத்திருக்கிறார். This is the God's grace in the Old Testament. இதுதான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் தந்திருக்கிற அருமையான ஒரு கிருபை. Because God wanted to show how Christ is going to come in the New Testament. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி புதிய ஏற்பாட்டு காலங்களிலே வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த காரியங்களை தேவனாய் கர்த்தர் நியமித்தார். Jesus himself is a high priest. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியன். City of refuge is the kingdom of God. அரணான பட்டணம் என்பது தேவனுடைய ராஜ்யம். Once you enter into the kingdom of God in the name of Jesus Christ, you are free. Whatever the sin you did, it is no matter. There is no punishment for your sins. You are completely free. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு முறை நீங்கள் பிரவேசித்தால், நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கிற அந்த அரணான பட்டணத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். யாரும் உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க தேவையில்லை. No one can judge you. No one can punish you because Christ has taken all the punishment and he has died on the cross. யாரும் உங்களை தண்டிக்க முடியாது, யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. காரணம், நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் சுமந்து கொண்டு நமக்காக இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நிவர்த்தி செய்தார். See what it is written, when the high priest dies, then that person is completely free. He can come and he can be free anywhere. வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, பிரதான ஆசாரியன் மரித்த பிறகு அந்த தவறு செய்தவன் மீண்டுமாக அவன் தன்னுடைய வீட்டிற்கு சுதந்திரமாக திரும்பி போய் அவன் சமாதானமா வாழலாம் என்று. So our Christ has crucified. Our Christ has died for you and me so that we are free. பிரதான ஆசாரியனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியாகி மரித்ததினாலே நாம் அவர் மூலமாய் அடைக்கல பட்டணமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து நாம் சுதந்திரமாக இருக்கலாம். In the whole world, Christ is the only refuge that is God indicated or God made. All the people have to come and take refuge in Jesus Christ. இந்த வேத பகுதி நமக்கு என்னத்தை எடுத்துரைக்கிறது அல்லது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியனா இருக்கிறார். நாம் அவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நியமித்திருக்கிறார். So we have to run, we have to come to Christ and then we will be free from every sins. நாம் தேவனிடத்துல ஓடி வர வேண்டும், நாம் தேவனிடத்துல நாடி வர வேண்டும். அப்பொழுது வரும்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்களும் நம்மை விட்டு போய்விடும். ஏனென்றால் நாம் தேவனிடத்துல பிரவேசிக்கிறோம். That's why we say Jesus is our refuge. You understand, without understanding, many times we praise God, you are our refuge, but you understand what is the real refuge. உண்மையான அடைக்கலம் அல்லது உண்மையான அரண் என்னவென்பதை அநேக நேரங்களிலே நாம தெரியாம ஆண்டவரே எனக்கு அரணாயிரும், ஆண்டவரே எனக்கு அடைக்கலமாயிரும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் தெளிவாய் தெரிந்து கொள்கிறோம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் அரணாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார். We all are sinners, but we came in Jesus Christ. Once we enter in Jesus Christ, then we are completely free. Even our Father God cannot punish us. நாம் அனைவரும் பாவிகள். நாம் ஒரு முறை தேவனுடைய அரணான பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவர் ஒருபோது நம்மளை தண்டிக்கவே மாட்டார். Amen. So we have to praise God for the city of refuge is Jesus Christ. In the New Testament, it is Christ. We have to run in and believe in Jesus and we will be saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலமான பட்டணமா இருக்கிறார். நாம் அவரிடத்துல வர வேண்டும். நாம் அவரிடத்துல வரும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மிகப்பெரிய அவர் அடைக்கல பட்டணமா இருக்கிறார். அதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If we don't come in Jesus Christ, then we will be punished for our sins. So now we have come into Jesus Christ and we are saved. There are so many people from our family, our relatives, our friends. There are so many people, those who are outside Christ, outside the refuge of Jesus. So we have to bring them in Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் நாம் அரணான பட்டணத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கும் பட்சத்தில் அல்லது நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அநேகர் ஆண்டவர் விட்டு வெளியே இருக்கிறார்கள். நாம் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளான அந்த அரணான பட்டணத்திற்கு கொண்டு வரும் பொழுது நாம் எப்படி இப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்பட்டோமோ அதே போல அவர்களும் நம் மூலமாய் உள்ளே கொண்டு வரப்படும் போது அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். So may God bless all of us and to bring our family, our relatives, our neighbors in Jesus Christ and we may save their lives. நாம் இந்த நாளிலும் கூட நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள் இவர்கள் எல்லாரையும் நாம் அடைக்கல பட்டணமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களை நாம் கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. Pastor may pray and finish. ஓகே, கண்களை மூடலாம். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடைக்கலம் அல்லது அரணான பட்டணங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் உதவி செய்திரோம். நன்றி. 6 அரணான பட்டணங்களை நியமித்திருக்கிறீர். ஆண்டவரை எத்தனையோ கட்டளைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரை பழைய ஏற்பாட்டு காலங்களில ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறதான இந்த 6 அரணான பட்டணங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பட்டணத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கிற பொழுது ஸ்தோத்திரம், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவன் உயிருள்ள நாளெல்லாம் அந்த அரணான பட்டணத்துக்குள்ளே அவன் சமாதானமாய் வாழலாம். ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியன், அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற ஆசாரியன் மரித்து போவாரானால் அப்பொழுது அந்த தவறு செய்தவன் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு வந்து அவன் சமாதானமாக வாழலாம் என்கிற ஒரு காரியத்தை இந்த நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தின உமக்கு நன்றி. அந்த அரணான பட்டணமாகிய தேவனுடைய ராஜ்யத்தையும் பிரதான ஆசாரணை ஆகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை, பிரதான ஆசாரனாகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக மரித்து மூலமாய் நாங்கள் மீண்டுமாய் சுதந்திரமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு வழியையும் ஒரு வாசலையும் நீர் உருவாக்கி தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்த தாசனை கர்த்தர் ஆசீர்வதியும், கேட்ட எங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை எங்கள் இறுதி பலகையில் நாங்கள் எழுதி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அபியாசப்படுத்தவும், இதை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கவும், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய குடும்பங்கள், இனஜன பந்துக்கள் அனைவரையும் இப்படிப்பட்ட அரணான பட்டணத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்படி தயவு பாருங்க. உமக்கு நன்றி. சகலத்தையும் உங்க திருக்கத்துல விட்டுக் கொடுக்கிறோம். அருமை ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, ஆமென்.